என்னோட வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஏன் ப்ரோ லெக் ஒர்க் அவுட்டும் குவாலிட்டி ரன்னும் நெக்ஸ்ட் டே வைக்கிறீங்க, அது வந்து கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு. இது வந்து ரொம்ப வேலிடான ஒரு கொஷின். ஸோ அதனால் இது ஒரு வீடியோவாக போட்டலான்னு சொல்லிட்டு தான் இதை போடுறேன். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் இன்ஜுரி ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்னா என்ன, நம்ம ரொம்ப தூரம் ஓடணும், உங்கள் கால் டயர்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங். ஸோ அதுக்கு நம்ம லெக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, சரி நம்ம காலையில் லெக் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம லெக் மசில்ஸ் எல்லாமே வந்து டயர்டாகவும் ஃபட்டீக்டாகவும் இருக்கும். அப்புறம் ஈவினிங் வந்து நம்ம டெம்போ ரன்னோ த்ரெஷோல்ட் ரன்னோ பண்ணும்போது என்னோட லெக் மசில்ஸ் டயர்டாக இருந்தாலும் என்னால் ஓட முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு என்னோட லெக்ஸை கொண்டு வந்துடுவேன். இந்த ஒரு ரீசன்னால தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட்டை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸோ இல்லாட்டி கைடன்ஸோ இல்லை அப்படின்னா உங்கள் நீ இன்ஜுரியோ இல்லை ஏதோ ஒரு லெக் இன்ஜுரி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஜிம்லேயும் சரி ரன்னிங்லேயும் சரி ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.